கைலாயத்திலே 2 சிவகணங்கள் இருந்தார்கள். புஷ்பதந்தன், மால்யவான். இந்த 2 பேருக்கும் என்ன எண்ணம்னா, எனக்குத்தான் சிவபெருமான் மீது அதிக அன்பு என்று. இதை கவனித்து விட்டார் சிவபெருமான். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் காண முடியாத கைலாயத்தில் இருந்தாலும் உங்களுக்குள் ஏன் இந்த பக்தி போட்டி? நீங்கள் இப்படி பொறாமைப்பட்டீர்கள் அல்லவா? அதனால் மண்ணுலகில் பிறக்க கடவீர்கள் என்று ஒரு சாபத்தை கொடுத்து விட்டாராம். இப்பொழுது இந்த புஷ்பதந்தன் யானையாக உருவெடுக்கிறான். அவன் காவிரி கரையோரம் வசித்து கொண்டிருக்கிறான். மால்யவானாக இருக்கக்கூடிய சிவகணம் ஒரு சிவப்பு சிலந்தியாக பிறக்கிறான். இந்த காவிரி கரையோரம் நிறைய வெண்ணாவல் மரங்கள் இருக்கின்றன. அங்கே பார்வதி தேவி அமைத்த சுயம்பு மணல் லிங்கத்திற்கு 2 பேருமே கைங்கரியம் புரிகிறார்கள். எப்படின்னா, இந்த யானை என்ன பண்ணுமா, தினந்தோறும் காவிரி நீரை முகர்ந்து வந்து திருமஞ்சனம் செய்விக்கும் சிவலிங்கத்திற்கு. இந்த சிவப்பு சிலந்தி அழகாக தன்னுடைய எச்சிலால் ஒரு கூடாரம் போல் அமைக்கும், ஒரு பந்தல் மாதிரி. ஆனா இந்த சிலந்திக்கு ஒரு கோபம் வந்து விட்டது. நாம தினந்தோறும் பந்தல் கட்டுகிறோம், ஆனால் இந்த யானை என்ன செய்யுது, தினந்தோறும் அதை தனது தும்பிக்கையால் அழித்து விடுகிறது அல்லவா? அதனால என்றைக்காவது ஒரு நாள் மாட்டும் அல்லவா, அப்பொழுது நாம பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு அமைதியாக காத்து கொண்டிருக்கிறதாம். அப்போ ஒரு நாள் இது எச்சிலால் பந்தல் அமைக்கும் பொழுது யானை வந்து இந்த எச்சிற் பந்தலை பீத்தெடுக்கும் பொழுது கோபம் வந்து என்ன பண்ணுதாம், அந்த சிலந்தி யானையினுடைய தும்பிக்கைக்குள் புகுந்து விடுகிறதாம். ஆனா அங்க உள்ள போன உடனே இது தன்னுடைய விஷத்தை கக்குகிறதாம். அப்பொழுது யானை என்ன பண்ணுது, அதை தாங்க முடியாமல் அலறி தன்னுடைய தும்பிக்கையை அடிக்கிறதாம் தரையிலே. இப்பொழுது சிலந்தியும் உள்ளே இறந்து விட்டது, யானையும் இறந்து விட்டது. இப்போ சிவபெருமான் தோன்றி என்ன சொல்கிறாராம், நீங்கள் மறுபடியும் கைலாயத்துக்கு திரும்புவீர்கள். ஆனா இதுல புஷ்பதந்தனாக இருக்கக்கூடியவன் யானை மறுபடியும் கைலாயத்துக்கு சென்று விட்டது. ஆனால் இந்த சிலந்தி என்னவாக பிறக்கிறது, அடுத்த ஜென்மத்துல கோச்செங்கட் சோழ நாயனாராக பிறக்கிறது. அது எப்படி என்பதை அடுத்த பதிவிலே பார்க்கலாம்.